அழகான காலை வணக்கம் எல்லாருக்கும். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நேற்று உள்ள எபிசோட் பார்த்துருப்பீங்க, பீச்சில் சாப்பிட்டுட்டு எப்போ பண்ணோம். நேற்று என்ன ஆச்சுன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் கபோர்டில் எப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இருட்டுச்சு, மழை வந்துருச்சு. ஸோ நான் ராத்திரி ஒன்றுமே சாப்பிடல, லஞ்சு சாப்பிட்டது தான், அதோட சாப்பிடலை. நேற்று உள்ள வீடியோவில் இன்றைக்கி டைப்பிங் போக வேண்டிய வேலை இருக்குது. புனிதனோட இன்லா ஃபேமிலி வீட்டுக்கு போனோம். அவங்க கூப்பிட்ருக்காங்க புனிதனை. ஸோ பார்க்க போனால் 10 மணிக்கு தான் போகிறது. கடலுக்கு போயிட்டு விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு எனக்கு கால் பண்ணி எத்தனை மணிக்கு இன்றைக்கி போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர் கால் பண்ணி ஃபோன் வச்சதுக்கப்புறம் எனக்கு திருப்தி தூக்கம் வரல. ஸோ வெள்ளனே ஏஞ்சிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் நான் மொதல் விஷயமாக போயிட்டு கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போயிட்டு நம்ம காளியாத்தாவை பார்த்துட்டு, பங்கூர் காளியாத்தாவை பார்த்து சாமிலாம் கும்பிட்டுட்டு, என் பொண்டாட்டி சொல்லிச்சு காலையிலே போய் விளக்கு கொளுத்தி வைங்க அப்படின்னு. ஸோ அதனால் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு நான் என்னோடய ப்ராடக்ட் பற்றி பேச போகிறேன். இதுதான் என்னோடய பிளாக் மந்தா ஆயிலு. இது ஹேர் டானிக்கு, பேரே ஹேர் தான். இது பாருங்க, HARன்னு எழுதியிருக்கோம். இந்த 2 ப்ராடக்ட் நான் ஏன் கையில் வச்சுருக்கிறேன்னா, இது எப்போயுமே அன்னாடிக்கும் நான் பாய்க்கிற ஒரு ப்ராடக்ட். இது யார் பாய்க்கலான்னா, முடி பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை, முடி ஓகேவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே, அவங்க பாய்க்க வேண்டிய ப்ராடக்ட். ஏன்னா இதுக்கு மேலேயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு சர்டன் வயசுக்கு அப்புறம் முடியெலாம் நிறையா கொட்ட ஆரம்பிக்கும், அந்த பிரச்சனைலாம் இருக்கும்ல. எனக்கு முடி பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் இது நான் டெய்லி பாய்ப்பேன். இது பாய்க்கலைன்னா முடி ரொம்ப ட்ராயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், முடி கொட்டாது. உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் டெய்லி பாய்ச்சிங்கன்னா, டானிக் பாய்க்கலன்னா கூட எண்ணெய் டெய்லி பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லோரும் பாய்க்கலாம். ஓகேவா? கேர்ள்ஸ் ஒரு செட்டாக கூட பாய்க்கலாம். அன்லெஸ் உங்களுக்கு முடி ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சுன்னா, நம்மள்ட்ட ஹேரோட ட்ரீட்மெண்ட் செட் இருக்குது. டென்ட்ரஃப் பிரச்சனை, இல்லைனா முடி கொட்டுற பிரச்சனை, இல்லைனா டாய்லாம் அடித்து முடி வீணாக இருக்குல்ல, அவங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த செட்டும் இருக்குது. இது ட்ரீட்மெண்ட் செட், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு நான் லிங்க் அனுப்புகிறேன், லிங்க்கில் வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிங்கப்பூரில் இருந்து பார்க்குறவங்க, சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சிங்கப்பூரில் பிளாக் மந்தா ஃபேக்கோட இருக்குது, ஃபேக்கு. ஸோ அதனால் டிக்டாக்லேயே எங்கேயோ நீங்கள் டிக்டாக்ல வாங்க முடியாது. சிங்கப்பூரில் வாங்காதீங்க. வாங்க போகிறீங்கன்னா ஸ்ரீ சோனிக் ஸ்டோ சிங்கப்பூர் ஷாப்பி. ஸோ சிங்கப்பூர் ஷாப்பி இருக்குல்ல, அதில் ஸ்ரீ சோனிக் ஸ்டோன்னு இருக்கும். ஸ்ரீ சோனிக் ஸ்டோவில் மட்டும் வாங்குங்க, மற்ற இடத்துல வாங்காதீங்க. ஸோ போத்தியை பார்த்தாலே தெரியும் அது ஃபேக்குன்னு. ஸோ நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் இது ஒண்டி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஜேர்னி ஃபுல் டே ஓடும், ராத்திரி வரைக்கும். கோயிலிருந்து ஆரம்பிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க செஞ்சு. பேர் சாண்ட்ரா, எங்கள் அம்மா கேத்ரின், 60 years old this year. டயாலிசிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. going to be a year actually. அவங்க பிகினிங்ல செய்யும் போது ரொம்ப சிவியர் ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. அதனால டிப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸ்ரீ சானிக்லேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணுவேன் ஆக்சுவலி. அவங்க கிட்டே இருந்து இந்த ப்ராடக்ட் நான் பார்த்து, அண்ட் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா, வாஸ் நோ செலிபிரிட்டி யூசிங் இட். எல்லா டெஸ்டிமோனியும் ஒரு நார்மல் பீப்புள் கிட்டேருந்து ரெக்கமெண்ட் பண்ண அம்மாக்கு. என் முடி கொட்டி போய் ரொம்ப மோசமாக இருந்தேன். நான் எங்கேயும் போக முடியாமல் இருந்தேன். அவர் டயாலிசிஸ் பேஷண்ட். டாக்டர் சொல்லிட்டு இருப்பேன் முடி கொட்டுதுன்னு. அவங்க இந்த எண்ணெயும் இது பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணி, பட் ஐ எம் ஹாப்பி இல்லை, பிகாஸ் 4 months you can see my hair now. Totally satisfied and we are confident with the product. காலையிலேயே பங்கூர் கோயில் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. மாதிரி கிடைக்குமா பார்த்தீங்களா? கிடைக்குமா அந்த மாதிரி இந்த அமைதியான ஒரு ஃபீலு? காலை வணக்கம் எவ்ரிபாடி. கோபு மச்சான் காலையிலே சாமி கும்பிட்டுருவார். இங்கே இருக்கிறாரு சாமி கும்பிட்டுக்கிட்டு. சூரியன் ஏந்திரிக்குதுங்க. மக்கூருக்கு வந்தீங்கன்னா காலையில் சாமி கும்பிட்டு போங்க, வேற ஒரு ஃபீல். முடிஞ்சால் கடலில் ஒரு வாட்டி 3 வாட்டி முழுகிட்டு 3 வாட்டி கோயிலை சுற்றிட்டு உங்களோட பேட் இது எல்லாத்தையும் இங்கேயே கழுவி வெளியாக்கிட்டு சுத்தமாக போங்க, நல்லா இருக்கும் மனசு.
காலை வேலை காலை சூரியன் இப்போ தான் ஏந்திரிக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சன்ரைஸு வெயில் நேராக உள்ளே அடிக்குது. காலையத்தா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. அவங்களோட குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. நல்ல புத்தியும் அறிவையும் கொடுத்து கஷ்டப்படுத்துறதெல்லாம் போதும். நல்ல வாழ்க்கையை கொடுங்க. குடும்பத்தோடு அவங்க சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். கல்யாணம் இங்கே வந்துட்டு அந்த காலை வெயில் மூஞ்சில் படுறது இருக்க வார்த்தையால் சொல்ல முடியாதுல்ல. சாமி கும்பிட்டாச்சு. அம்மா சொன்ன மாதிரி விளக்கு கொளுத்தணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? என் பொண்ணாட்டி என்னை விளக்கு கொளுத்த சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு இப்போ விளக்கு கொளுத்தி காமிச்சிடணும். இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாயிரும். வீட்டில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, மெயினான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கோபு மச்சான் இருக்கார். மச்சான், காலை பொழுது எப்படி இருக்குது? அழகான காலை பொழுதுல இவ்வளோ பொழுது நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, வரீங்களா தைப்பிங்க எங்கள் கூட? போயிட்டு வாங்க. எனக்கு இன்றைக்கி பிஸ்னஸ்லாம் இருக்குது. குழம்பு பார்க்கணும். நல்ல பிள்ளை மச்சான். மாதிரி வேலை டைமில் வேலையை பார்க்கணும். லீவு போட்டோமா அந்த அன்றைக்கி வெளியே போனோமா பரவாயில்ல. இப்போலாம் குழம்பு பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் எங்கள் பொழப்பே இதுதான் ஓடுது. என்ன செய்யுது? நாங்கள் நாலு இடத்துக்கு போயிட்டு வரலாம். அப்போ வெளியே போகலாம். அப்பப்போ லீவ் இல்லை, வேலை இதுதான் வேலை. வேலை டைம்னா வேலை செஞ்சுக்க வேண்டி தான். ஆமாம் ஆமாம், தப்பாக அதை நினச்சிக்க. இல்லை பரவாயில்ல. சொல்லி பார்த்து சாமி கும்பிட்டு முடிக்கல. அதுக்குள்ளே குண்டான கால் பண்ணிட்டாங்க. அத்தைங்கடையில் இருக்கேன் வான்னு. ஸோ மச்சான், குண்டான காலையில் போய் பார்க்க போறியா? அதான் போங்க, வரேன். நல்ல நேரத்தில் என் மச்சான் என்ன செய்யறது? யாரும் இல்லை. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி என்னமோ சொன்னேன். அதான் என்ன செய்யறது, நம்ம காளிமாவை பார்த்துனால அதுக்கப்புறம் அவனு பார்ப்போம். இப்போதான் சொன்னாங்க, அஜிஜோ காலையிலே அவன் மூஞ்சல் முழிக்க நான் போவேண்ணா போகாத அப்படின்னாங்க. கேமரா எடுத்துனால ஆள் வேறு மாதிரி மாறிட்டாங்க. சரி, இப்போ வரையாங்க விட்டு வரேன். எங்கே லாயரை கொண்டு போய் விட்டு எங்கே தங்கியிருக்காங்க? அங்கோ வில்லேஜ். ஓகே ஓகே. ஸோ இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு புனிதன் வந்துட்டு இன்றைக்கி புனிதனுக்கு ஒரு பூஜை இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த பூஜையை முடிச்சுட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு தான் வெளியாகும் டைப்பிங்க பங்கூர்லேருந்து. பாருங்களா, வா கலியாத்தா எல்லாரையும் காப்பாற்றுமா. காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். மணி இப்போ தான் 7:40. காலையிலேயே குணானை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா தூங்குறீங்களாண்ணே? எத்தனை மணிக்கு ஏஞ்சிங்க? 4 காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பங்கூரில் உள்ள கோழிங்க சேவை கோழியெல்லாம் எழுப்பி விடுறதுன்னா பங்கூரில் குண்டான வண்டி தான். அவர் எழுப்பி விட்டதுக்கப்புறம் தான் அதுங்களே ஏஞ்சி ஆன்னு கத்தம். அந்த மாதிரி விடிய காலையிலே ஏஞ்சிருவார். நல்ல பிள்ளை அவர். நான் பங்கூருக்கு வந்தேன்னா மீக்கொன்னும் அதெல்லாம் எப்படி நிறையா சாப்பிட்றனோ அந்த மாதிரி இந்த அங்கிள்கிட்ட வந்து எப்போ இருந்தாலும் வந்தான் மீன் சாப்பிட்ருவேன். ஒரு வாரத்தில் இருந்தேன்னா ஒரு 2 வாட்டியாச்சும் இவங்களோட வந்தான் மீனை சாப்பிட்ருவேன். ஸோ எனக்கு வந்தான் மீனா
எவ்வளோ ருசியாக இருக்கணுமோ அது அது இவங்கக்கிட்ட தான் எனக்கு அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த கேரளில் உள்ள வந்தான் மீன் டேஸ்ட். ஏன்னா இப்போ பேராவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இவரோட வந்து மேமா செட்டாப்ல சுத்தேஷ்க்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே சில்லி படி வச்சுருப்பாங்க. இந்தியா இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்போ itu kejamnya புள்ள மாதிரி. இங்கே பங்கோரில் வந்துட்டு ஒரு ஒத்துமை இருக்குது. என்னென்னா நீங்கள் எந்த கடையில் உட்காந்தாலும் எங்கே உள்ள சாப்பாடு வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். பின்னால் உள்ளது, அங்கே உள்ளது, மிளகாய்கரைகளில் உள்ளது, எது வேணாலும் இங்கே வந்து நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். அதுங்க என்னோடய சாப்பாடு போகுது. வேறு கடையிலேருந்து வேறு கடைக்கு போகுது பாருங்க. ஓய் தெங்கிவா வந்துருச்சு. வந்தான் ஒரு குப்பி புத்தி ஐஸ், ஒரு நட்பு. இப்படி தான் காலையை ஆரம்பிக்கணும். ஓகே, ஆக்சுவலி பிளானில் கொஞ்சம் சொதப்பல் நடந்துருச்சு. புனிதன் காலையிலே சித்திவானுக்கு தான் போயிருக்கு கோயிலுக்கு. நான் நினச்சேன் பங்கோர் கோயிலுக்குன்னு. ஸோ எனக்கு தெரியாது பங்கோர் கோயிலுக்கு இல்லை, சித்திவான் கோயிலுக்கு போயிருக்குன்னு. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். புனிதன் கால் பண்ணோன்னு காலே பண்ணலை, ஒரு வாய்ஸ் நோட்டும் அனுப்பலை. சித்திவானில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வெளியாகிருப்போம் சித்திவானுக்கு. நான் அட்லீஸ்ட் போய் முடி வெட்டியிருப்பேன். இப்போ அது அந்த வேலையும் போச்சு, இந்த வேலையும் போச்சு. இப்போ 11:45 போட்டு எடுக்கிறோம். இப்போ போயிட்டு மீன்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். நானும் கழிப்பாவும் போயிட்டு எங்கள் அக்காட்ட மீன் கொடுத்துட்டு இப்போ போயிடுவேன். ஃபேரியில் ஆள்லாம் வந்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி 2-3 பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. போகிற பாதியில் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. இப்போ இங்கே டைம் லேட் ஆகணுனால அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரில. பட் பரவாயில்ல. இப்போ 11:45 போட்டு எடுத்துகிட்டு மீனெல்லாம் கொண்டு போய் எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு, நெத்திலி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆன்லைனில். அவங்களுக்கு கொஞ்சம் நெத்திலி வாங்கியிருக்கேன். அதையும் கொடுத்துட்டு அதோடு அங்கேருந்து அடிப்போம். பழைய பாதியில் அடிக்க போகிறேன். ஓகே, மரீனா ஜெத்திக்கு வந்துட்டோம். புனிதன் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். எப்படி வந்து கவுத்தியம் பண்ண போகுதுன்னு, எப்படி இந்த விஷயத்தை கவுத்தியம் பண்ண புனிதன். ஏன் லேட் ஆச்சு? வேலை யார் எனக்கா? இல்லை எல்லாரும் டோட்டலாக இல்லை. நீங்கள் வெள்ளனே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வெளியாகிருப்போம்ல. கோயிலுக்கு நடந்தேன். நீங்கள் நினச்ச பங்கோர் கோயிலுக்கு நீங்கள் சொல்லவே இல்லை. நான் பங்கோர் 7 மணிக்கு ஃபோன் அடித்தாங்க எனக்கு. எனக்கு நீங்கள் சித்தியானில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா பிளானே மாற்றிருப்பேன். வெளியாகிருப்பேன். சித்தியானுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஃபேரில் என்ன சொல்லிட்டேன். சொல்ல வேண்டியதான் உங்ககிட்ட. என்கிட்ட சொன்னால் நீயும் புனிதனும் சித்தியான் போயிட்டீங்களா நினச்சேன். விடைச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் போய் முடியெல்லாம் வெட்டிட்டு எங்கள் அக்காட்ட அந்த இது கொடுக்குறதெல்லாம் முடிச்சிருப்பேன். நேரத்துக்கு பார்த்துக்கலாம். 2 ஹவருக்கு மேலே எனக்கு முதல் வேலை இருந்துச்சு கொஞ்சம், அது மினிட்ரி லேட் ஆகிடுச்சு. ஓகே பரவாயில்ல, எல்லாம் வந்தாச்சு. கழிப்பா வந்துட்டான். போவோம். ஆக்சுவலி நான் வேறு பிளான் போட்டேன். நான் நினச்சேன் அந்த சிவன் கோயில் இருக்கா சிங்கசிபூரில், நீங்கள் பார்த்ததில்ல தானே? இல்லை, அங்கே போகலான்னு நினச்சேன். பட் இப்போ டைம் பத்துமான்னு தெரில. செக் பண்ணுவோம். ப்ராப்ளம் பார்ப்போம் அப்படின்னு. ஓகே, அப்படி இப்படின்னு வந்தாச்சு. காடி சாவி எடுத்துகிட்டு வந்தேண்ணா. எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் அக்கா வீட்டில் வந்துட்டு கொடுத்துட்டேன். நம்ம மீனும் நண்டும். எங்கள் அக்கா பாருங்க எப்படி பொண்ணு பிடிச்சிருக்கு. சூப்பர் ஃபிகர். ஸோ காளிப்பாலாம் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிக்க சொல்லிட்டாங்க. இது எங்கள் மாமா. இவங்க தான் சைனட் சிவா, ஒரு டாக்டரு. இன்னைக்கு அவருக்கு லீவு. அவருங்க சன். ஸோ இப்போ சும்மா இங்கே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இங்கேருந்து நேராக இப்போ அடிச்சிருவோம். அதான் பிளான். ஷார்ட் ட்ரிப். இங்கே வேகமாக சொல்லுங்க சேச்சி, வழங்க மாட்டேது. நம்ம கூந்தலின் அழகின் ரகசியம். ரைட்டு. ஸ்ரீசானிக் பியர்ட் ஆயில். எங்கள் அக்கா வந்துட்டு நினைக்கிறேன் எவ்வளோ நாள் சேச்சி? எத்தனை வருஷம்? ஒரு
2-3 இயர்ஸ் இருக்கும். 2-3 இயர்ஸாக அதை வந்து கண்டினியூஸாக பாய்க்கிறாங்க. முடிஞ்சிச்சுன்னா கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. சீக்கிரம் எடுத்துருவா சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸாக பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்மளோட என்ன சொல்லுவாங்க அந்த வேர்டு பொறுத்திருக்கு என்ன லெவல் சொட்டன்னு. இதெல்லாம் ரிகவர் பண்ணிடலாம். எல்லாம் ரிகவர் பண்ணிடலாம். பட் டாக்டருக்கும் வேணுமா அப்போ என்னோட நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தவங்க நான் பார்க்கும்போது இங்கே வளவளன்னு இருந்துச்சு. மேமாங்க ஷைன் பண்ணோம். 1.5 வருஷமாக போட்டிருந்தாங்க. இப்போ அந்த இடம் எல்லாம் முடி வந்துருச்சு. ஐயா யூ வாண்ட் சோயா ஏன் என்னது பேச அமைதியாக போய்கிட்டு இருக்கோம். புனித பொண்டாட்டிக்கிட்ட பேசி இருக்கிறாரு. மாமியார் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் அதை போய் அப்புறம் பேசிக்கிறேன். இப்போ தான் அங்கே இருக்கோம். சீரீஸ் கண்டெல்லாம் தாண்டி பங்கூர் இப்போக்கு போகணும். வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்துட்டோம் மீன் கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ என் குட்டி பையனுங்க 2 பேரும் வீட்டில் தான் இருப்பானுங்க. ஆற்றுனோட சத்தம் போடுவானுங்க பாருங்கள். Hey, taking it so long. Hey, I didn't know who you thought. Huh? See? How are you, baby? Cute. How are you? குட்டி பையனுங்க, பெரிய பையனுங்க. Hi, Kalipa. சரிங்களா? ஓகே காய்ஸ், என் வீட்டிலேருந்து காடி ஓட்டிகிட்டு டைப்பிங் வந்தாச்சு. பாதி தூரத்தில் வந்து மலை. இப்போ வந்துட்டு புனிதனோட மாமனார் வீட்டு முன்னுக்கு நிற்கிறோம். புனிதன் இறங்கி மாமனார் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் எங்களை வந்து தோட்டத்துக்கு கூப்பிட்டு போவார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்குள்ள பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன். நாளைக்கு சண்டேனா வந்துட்டு நார்மலி காளிப்பாவுக்கு லீவு. காளிப்பாவோட ஒர்க்கிங் அவர் வந்து 9 to 5. சாட்டர்டே சண்டே லீவு. ரைட்டாடா? பப்ளிக் ஹாலிடேலாம் லீவா? லீவ் தான். லீவ் போகிறதுனா லீவு போகலாம். உடனே வேலை எடுத்து கூப்பிட்றாங்கடி. வாய்ப்பு இல்லையே. போட்டு ராத்திரி தான் போகுது. அப்போ காலையில் 7லேருந்து சாயங்காலம் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக நாளைக்கு சண்டே ஏதாச்சும் ஆக்டிவிட்டி இருக்கும். அதை தான் கண்டினியூ பண்ணணும். பட் அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு இன்றைக்கி போயிட்டு மழை பெஞ்சு நின்றுருக்கு. எப்படி போய் ரம்புத்தான் அறக்க போகிறோன்னு தெரியல. இங்கே பாரு, இந்த சின்ன தாமனுக்குள்ளே என்ன வேகத்தில் போகிறோம். அதான் போயிட்டு அதை அறக்கணும். அறுத்துட்டு இங்கேருந்து துருவங்க பாதையில் அடிச்சுட்டு போகணும். சுகேஷ்பேட் போகலான்னு நினச்சலாம். எல்லாமே ஜாடி ஆகலை. அப்புறம் அங்கே இன்னொரு ஓஃபான் சாப்பிட்லான்னு நினச்சேன். நிறைய விஷயம் ஜாடி ஆகலை. இதுதான் சில சமயம் நம்ம பிளான் பண்ண பிரகாரம் நடக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல தானே கழிப்பா? ஒரு சூரிய சிரிப்புக்காக சிறி கழிப்பா எல்லாம் நல்லா சொல்லினோட சிரிக்கிறான். அனில் சாப்பிட்ட பழத்தையே நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அங்கே நம்ம சாப்பிட முடியாது. அது சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றாங்க. இன்னொன்று விட நீங்கள் சாப்பிடுவோம். மழை வந்துருச்சு. ரொம்ப தான் பண்ணா இந்த டொரியானுக்கு ஏன் முள் இல்லை? இருக்கா? இது இல்லை, இருக்கா? இது முள் இல்லாமல் இருக்கு. யோகா தான் கிடைப்பா. எல்லாம் கத்தியில் டொரியா அடிப்பாங்க. பாருங்க. சரியான ஸ்கில் தான். அங்கே எடுத்துப்போம். இங்கே இதாக இருக்குது. மாமனார் கடை எப்படி வீடு சுத்தம் இல்லாமல் இருக்க முடியுமா? வந்தம்மா டொரியான திறந்தம்மா மோந்து பார்க்காம தகவல் அடிக்கலாம். டொரியா ருசிதான். எவ்வளோ வருது? அதான் அப்போ காட்டு சாப்பிடுங்க. ஓகே, சரி. ரம்பு மேடம் வந்தாச்சு. ரம்புதாங்க. இங்கே வா கழிப்பா, ரம்புத்தான் காமிக்கிறேன். அந்த சைடு இருக்கு நிலம். நிலத்தை சொல்கிறேன். நீ என்ன நினச்ச?
அது ஒரு பழம் சொன்னாங்க, என்ன பழம் அது? வாயில் சொல்ல அந்த பழம் அது ரவை கடைஞ்சாம்பலம். இல்லை இல்லை ஆ அன்றைக்கி ஒரு பழம் வந்து வீடு மரத்தில் என்ன பழம் அது? ஓ அதுவா? அந்த வெட்டி பீஜி பீஜே உள்ள நல்லது சொன்னாங்க, அந்த பழமா அந்த மரமா? ம் சாப்பிடுங்க கிடைக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி இந்த மாமனார் தோட்டத்தில் வளர்ந்த துரியான். ஒரிஜினல் கம்போங்களா? அது போகும். நல்லா இருக்கு. சரியா எனக்கு என்ன மழை வந்துருக்கு, ரொம்ப தாழ்வுங்களா? ரமத்தானுக்கு இன்னொரு பிளான் பண்ணணுமோ? இல்லை இல்லை ரொம்ப அரைக்கிறோம் ஜோக்கா இருக்குல்ல? இல்லையே கம்போங்னா ஆனால் மஞ்சள் கலரில் சொல்ல ஜோக்கான்னு சொல்லுங்க. இது முந்தின வந்து டொரியா ஹாட்டமாக வந்து குறைஞ்சி போடுவாங்க, கோழி சேர்த்து வேணுமா? கொட்டையில் அடிச்சிங்கன்னா கோழியே செத்து தான் போவோம். இல்லை கொட்டை போடாது கோழி சேர்த்து உடச்சி கழிப்பான் அண்ணன் உடச்சி விடு. நான் என்ன சொன்னேன் வித்யா, நீ பண்ண சொன்னீங்கல்ல, சீக்கிரம் சாப்பிடுங்க. நீ வாய் அது மை ஒன்றா வெரி நைஸ். ஒன்றாட டொரியா பால் சாப்பிட்றேன். நாங்கண்ணே சாப்பிடுங்க. பாருங்க, சில பேர் வெளியூரில் இருப்பீங்க, டொரியான் சாப்பிட பிடிக்காது. மலேசியாவில் உள்ளவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும். இன்னைக்கு டிக்டாக்ல பார்த்த பாருங்க, ராம்நாட்டில் டொரியானை வந்து என்ன பழம் தெரியுமா? மருத்துவ பழமா. ஆமாம், இது சாப்பிட்டாக்கா பிள்ளை பிறக்கும் ஆமாம் ஞாபகம் என்னென்னமோ கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் காய்க்கும் அப்படி இப்படின்னு. அப்போ அதை பார்த்துட்டோட தான் எனக்கு தோணுச்சு, சில வீடியோங்களில் இஷ்டத்துக்கு இது சாப்பிட்டாக்கா இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்குங்களே. நம்ம அதை பழம் தெரியாதனால நம்மளும் அதை வாங்கி சாப்பிடணும்னு தோணுது நம்மளுக்கு. வீட்டு முன்னுக்கே பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே கித்தா மரம். டொரியா இங்கேயே வந்துட்டு எல்லாம் நடுறாங்க. ஐ மீன் இன்னும் பால் வெட்டுறாங்க. யங் மரம். புனிதன் அங்கே வந்து பாஜா போட போயிருக்கிறாரு, கொஞ்ச நேரம் பாஜா போட்டுக்கிட்டு இருக்காரு பப்ளிக்கா மரத்துக்கு. அதை ஒருத்தன் காலிப்பா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது? ஆமாம், பசலை கீரை தான் என் வீட்டில் நிறையா இருக்கு. இது என்ன கீரை சொல்லு, கரெக்டாக சொல்லு, என்ன கீரைன்னு தெரியாது. மழை வந்துடுச்சுடா. கலிப்பா, புனிதம் போன இடத்துக்கே போகிற? போ என்ஜாய் பண்ணு. அப்புறம் 4 ஏக்கர் நிலம் இருக்கு, கரெக்டாக அங்கே தான் போகிறேன் புனிதம் போகிற இடத்துக்கு. ஓகே, வந்தாச்சு. மழை பெய்யுது, இருந்தாலும் அப்பயும் வந்துட்டு எந்த மழையும் வந்துட்டு புனிதனை தடுக்க மாட்டுது. இன்றைக்கி கரெக்டாக அவங்க நிலத்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது போல இருக்குது. கோயிலில் வந்து பங்க்ஷன் ஓடுது, பங்க்ஷன். ஸோ அவங்க வந்து கேமலாம் போட்டிருக்காங்க. மாமனார் நிலம் தான் சொன்னேன். கொஞ்ச நாள் அது முதல் வச்சார, அப்புறம் 10 கம்பி போட்டுக்கோ. ஆமாம், அப்போ மேலே இருக்கணும், பத்தாதான் முதல் இது ஆறேன், கீழே விழுந்து முதல் ஆறேன். அது பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வேறு இருக்குது. என்ன கண்டிப்பாக செய்கிற? டேய், பழம் கீழே விழுந்தா பரவாயில்லடா, நீ வெட்டுறது குச்சி வண்டி பிடி, கம்பி வண்டி தூக்கி விடு. கம்பை வெட்டுறேன்னு கேபிளை வெட்டிடாத, அங்கேயே கருப்பாகி நின்றுவ அப்படியே. கேபிளை வெட்டி விடாத. இது பேர் சுத்த தமிழ்ல எங்கள் அப்பா சொல்லுவார், மயிர் முச்சாம்பரம். சுத்த தமிழில் ரொம்ப தமிழ மயிர் முச்சாம்பரம். ஓகேதா, எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பா, வாசமாக இருக்குது.
ஐயோ சாப்பிட்டுக்கிட்டே மேலே பார்த்தனா கொட்டை போய் ஊந்துச்சா போகிற இருந்துச்சுடா. டேய் எங்க போயிட்டான் அவன்? டொரியா இருக்கான்னு பார்க்க. ஏரியா கம்பு பத்த மட்டும் வயரும். மாமனார் தோட்டம்னோட பாருங்க வருவாங்கண்ணே எப்படி இறங்கி. கூட்டமே கூட்டமே பாட்டு பா ஊர் ஊரா ரம்புத்தா பிறந்த கூட்டமே. ஏய் கண்டிப்பா அந்த சைடு போய் நில்றா. உள்ள விழுந்துருப்பது. ஏய் ஊதுபத்தி மேல விழுந்துருப்பது. போ உள்ள கீழே போ. சொன்னதை செய், ரொம்ப பேசுறேன். அதான் நீ போய் ஊதுபத்தியில் வாயை விட்டுறாத. கே எதுடா எங்களுக்கு தெரியாதா? ஏய் எப்படி ஊற்றி பிடிச்சா? ஏய் சொல்லி கொடுக்காத. நிலத்துக்காரங்களுக்கு தெரியாதா? ஆ எத்தனை அர்த்தம் இருப்பாங்க. ஆ நீ சொல்ற பார்த்தா மேயர் மட்டும் நக்கல் மக்கள் அந்த கதையா இருக்கும். இதே இது புடி புடி நில்லு. புரியுதா? முடிச்சுட்டு இப்போ காளிப்பான் மாமனார் வீட்டில் போய் நிலத்தில் போய் அறுப்போம். இல்ல நக்கல் வித்தாச்சு. உத்தாச்சா? ஐயோ அவங்க நிலம் வச்சிடலண்ணே. அதான் பக்கவாடி பின்னாடி பார்த்து கப்பனை பக்கி வச்சுருக்காங்க. ஓ நிறைய இருந்துச்சு. அப்புறம் அங்கிட்டு ஓகே. ஓ காளிப்பானா சும்மாவா? ஓ இங்கே வந்து விழுகுது. புனிதா நீங்கள் அதான் இழுத்துட்டு அப்புறம் வெட்டுங்க. ஓகே வெட்டுங்க. தடார் தடார். மாமனார் கூப்பிட்டது தான் கூப்பிட்டாங்க. விட்டு கிரேன் விட்டா கிரேன் எடுத்துட்டு வந்துடுவாங்க பிள்ளை. கிளியர் பண்ணிட்டு தான் போவாங்க பிள்ளை இருக்கு மருமங்க. பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. பார்த்தீங்களா? ஏகே வந்து ஏகேவோட வேலைலாம் செய்கிறா. பார்த்துடா அல்லூரில் விழுந்துருச்சுடா கழிப்பா. ஏய் சின்ன வயசில் உன் மண்டையில் கொக்கோ பழம்லாம் உடச்சி சாப்பிடுவோம். இப்போ ரம்புத்தான் பட்டு தான் உடைய போதா? அதெல்லாம் உடையாது. தலையை கொடு. அது கொக்கோ கோல் மண்டையை உடைக்கணும். மண்டைக்கு ஏய் சின்ன பொறுக்கு எல்லாத்தையும் விட்டுறாத, வேஸ்ட் ஆக்கிறாத. விட்டுறாதரா மாமனார் சொத்து. சொத்தும் சரி. புரியுதா? உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க கழிப்பா. ஓகே கைங்க அறுத்துருச்சிங்க சக்கு சக்குன்னு. மழை எதுக்கு வந்துச்சுன்னு தெரில. வந்து இடத்தெல்லாம் நேரம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சிச்சு. ஆனால் இருந்தாலும் புனித வந்து உயிரை பணையம் வச்சு மண்டை ரம்பத்தை உளுந்து காளிப்பா மண்டையில் ரம்பத்தான் விழுந்துருச்சு. பட் உயிர் சாதம் எதுவும் இல்லை. மூளையில் கொஞ்சம் ஏற்கனவே ஓடி போயிருக்கு. நிறைய ஓடி இருக்கு. போய் சென்டர் எடுக்கணும். சிலுவாரம் ஆகி போச்சு. இப்போ போயிட்டு வீட்டில் ஜாமான் வச்சுட்டு அந்த கம்பெல்லாம் நேரம் அடிக்கணும். பழைய பாதையில் அடிக்கணும். 7 மணி போட்டு எடுத்துடணும். இல்லைன்னா அதான் போகிற பாதில் நிப்பாட்டி சாக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும். ஓகே இங்கே இந்த மஸ்ஜிட்டா இதா? ஓகே சித்தியானுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டார் நம்மளை துரியானெல்லாம் காப்பாற்றுறதுக்கு. அகிலம் வந்து புனிதனோட தம்பி. ஓகேவா? அகிலம் வந்துட்டு சிவில் கான்ட்ராக்டர். ஒரு 10 மாடி பில்டிங்கில் இருந்து தாமானில் இருந்து எல்லாமே கட்டுவாங்க. இப்போ வேலை யூனிஃபார்மில் தான் இருக்காங்க. சொந்த கம்பெனி வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா சொல்லுங்கள் அவங்களுக்கு. இப்போ வந்து எங்களை வந்துட்டு பை கொண்டுட்டு வந்து எங்களை காப்பாற்றுருக்காரு. கோத்தா நினைலா
இல்லை கோத்தா நிலையிலையே புரியுதா? அந்த மலையில் பாருங்க கோத்தா நிலையில, ஆனால் அடியில் நனைஞ்சிருக்கும். இல்லை நிலையில அடியிலையும். டோரியா கொஞ்சம் ஆட்டையை போடலாம் போல இருக்கே. யாரோடலாம் மாமனார் அந்த மாதிரி மாமனார் இருளா. உனக்கு வேலை வெட்டி இல்லையா? உனக்கு வேலைக்கு போகல இன்னைக்கு. உனக்கு பொண்டடிச்சு கூட மெருகி போது ஒண்ணு நீ பாரு. ஓகே மஞ்சு அவங்க வந்தாச்சு. கண்டிப்பா சுல்லாரெலாம் ஏன் கரையாக இருக்கு? ரம்புத்தான் வரல, ரம்புத்தான் வரும்போது போட்டிருக்கீங்க கிரீஸு. இல்லை இப்போ இது வந்து புனிதம் என்ன சொல்லுதுன்னா, வந்து அறுத்துலாம் கொடுத்ததுக்கு ஒரே ஒரு புடி ரம்புத்தான் கொடுக்கணும். ஒரு புடி ரம்புத்தான் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? ஓகேவா அவனுக்கு? அது கூட வேணாம். அது கூட வேணாம். அறுக்கும் போது கீழே உள்ளதெல்லாம் சாப்பிட்டல, அது கணக்கு முடிஞ்சிச்சு. கணக்கு முடிஞ்சு. ஏன்னா நீ சாப்பிடும் போது புனிதம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எத்தனை சாப்பிட்ட. ஓகே தான். சரி இப்போ வந்துட்டு மதீனாக்கு வந்துட்டோம். மணி வந்து 6:05. பட் 6 மணி ஃபெரி பிடிக்க முடியாது. ஸோ இதோட 7:05. அதனால் கொஞ்ச நேரம் கோப்பி குடிச்சிட்டு கோப்பியோ பனாஸ் நிப்பேஸ் भैया आते तारे कोरा मनीष ஓ ஓ உட போயிரு. வந்துட்டு ரம்புதான் கேட்குறேன், டூரியா கேட்குறேன், அதெல்லாம் வந்து கேட்டு இருக்காத தெரியுமா? அங்கே டூரியா சாப்பிட்டேன், ஆமாம் பழமும் சாப்பிட்டேன். நானே கொட்டை சாப்பிட்டேன்னா மக்கா அந்த மொபைல் 4 சொலை சாப்பிட்றதுக்கு என்ன கூத்து பண்ணேன். ரம்புத்தானே டொங்குன்னு கொஞ்சம் மண்டையில் ஒன்றே தான் லொட்டு கேட்குது டொங்குன்னு. சரி இதோட பங்கூருக்குள்ளே போகிறோம். ராத்திரி என்ன பண்ணுறது பார்ப்போம். ஓகே ஜெத்திக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக குடிச்சிடுறாரு. பாருங்க இதெல்லாம் கொடுத்துட்டு மாமனார் கயிறு கொடுக்கல. ஓ மாமா கடையிலையா? நினச்சா மாமனார் கயிறு கொடுக்கலன்னு கருவுறீங்கன்னு. கீழே போடாத தெரியா? கட்டி வச்சுருந்தாரு நம்ம சின்னாகிறக்கல மாமனாரு. பட் என்ன ஒரு மனசு கஷ்டமா இருக்குன்னா, இவ்வளோ தூக்கி எடுத்து கொடுக்குற களிப்பாக்கு ஒரே ஒரு கைப்பிடி டம்புத்தான் தான் கொடுக்க போகிறோம். நிறைய சாப்பிட்டாங்க. ஆமாம் அதனால போதும். இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரும் இல்லையா? எனக்காக ஒரு சில குரல் கேளுங்க. இது குணானா இருக்காரு. போச்சு போ. நீ சாப்பிட்டது 10 பேர் சாப்பிட்ற சாப்பிட்டுருக்கடா. வாய் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துச்சா மரத்துக்கீழே நீட்டே இருந்துச்சு. இது காடி பார்க் பண்ணிட்டு வரேன். சன்செட் நேரத்தில் எவ்வளோ ரொமான்டிக்காக அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் 2 நண்பர்கள். அதே ரொம்ப ரொமான்டிக்காக பக்கத்தில் உட்காந்துட்டு க்யூட்டாக இருக்கீங்க 2 பேரும். என்னது சோனாவே? ஓ வந்தாயிடா கண்டிப்பா. நான் போட்டு வாங்கினா உன்ட்ட தாண்டா கொடுப்பேன். ஆனால் சாவி கொடுக்க மாட்டேன். அங்கேருந்து வந்தானே சாவி உடச்சு கடைச்சி பார்த்தோன்னே ரொம்ப ஒரு கொலை நம்ம சிடச்சிட்டு கொடுக்குறான். அதில் பாதி பங்கு அதுக்கு இவ்வளோ கொடுக்க வேண்டியது அது போச்சுப்பேன். இவ்வளோ தான் கொடுப்பேன். இவன் சொத்து தானே, மாமா சொத்து தானே. தெரிஞ்சவனும் சரி அப்பு அக்காமாவன். ஓ அதில் என்ன சொன்னேன்? ஒரு கை இப்போ ரெண்டே பழம் 2 பழம். இது முடிஞ்சு அடுத்த வாரம் உங்கள் மாமனார் வீட்டு தோட்டத்தில் நம்ம ரம்புத்தான் இருக்கிறோம். வாய்ப்பே இல்லை. சொன்ன மாதிரி அறுக்கணும். மாமனார் ரம்புத்தானே இல்லை. அப்புறம் பலாப்பழமா இன்னும் அடிச்சு கோயில பறந்து போச்சு. இன்னைக்கு கோழி இருக்கு. கோழி பண்ண கோழிலாம் பறந்து போச்சு. ஜெத்திக்கு வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக மணி 7. சூரியன் இறங்குது. சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ உள்ளே போவோம். ராத்திரி என்ன சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். ஐயோ காய்ஸ், நேற்று ராத்திரி வந்து ஷூட் பண்ண முடியல. என்னன்னா ஃபேரியில் வந்துட்டோம்ல, வந்ததுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் போனோம். குளிக்க ஆரம்பித்தா பார்த்தா என்னென்னமோ கேஸ்லாம் நடந்துருச்சு. நம்ம குணானே இடையில பர்த்டேன்னு சொன்னேனே, கீழே விழுந்துட்டாங்க மோட்டரில். ஸோ அவங்கள கிளினிக் கூப்பிட்டு போயிட்டு பேண்டேஜ்லாம் போட்டு அதெல்லாம் இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பங்கோருக்குள்ளே வந்துட்டு ஒரு குரூப்பு ஸ்கேமர்ஸுங்க ஜாமான்லாம் வாங்கிட்டு ஃபேக்கான பேங்கிங் ஸ்லிப் போட்டு
அதை வந்து ஆளுங்கள்ட்ட காசு கட்டாமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து கைங்க பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்குங்க. அது ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இது அதுன்னு எல்லாம் செட்டில் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி உள்ள இது வந்து என்னென்னா, ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்தீங்களா, இது வந்து புத்து கோயில். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முகம் தெரியும். இப்போ இந்த வெளிச்சத்துக்கு தெரியாது, ஒரு முகம் தெரியும். இந்த கோயில் வந்துட்டு நான் இதை என் வீட்டுக்கிட்டலாம் இங்கே நான் வர்றதுக்கு முன்னுக்கு இருந்து இந்த கோயில் வந்து இருக்குது. முந்தி சும்மா தகரத்தில் சின்னதாக இருந்துச்சு. ஆள் வந்து சாமி கும்பிடுவாங்க, சைனீஸ் வந்து கும்பிடுவாங்க வருஷம் வருஷம். இங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. ஸோ அந்த மரம் விழுந்து கோயிலெலாம் உடஞ்சிருந்துச்சு. ஸோ நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து கோயிலை கட்டினேன், அழகாக கட்டிட்டு. ஸோ வருஷம் வருஷம் பூஜை செய்வேன், ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை செய்வோம் நம்ம மட்டும். இந்த பூஜை என்னத்துக்குன்னா வந்துட்டு, இங்கே நம்ம பீச்சில் நம்ம ஆளுங்களாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் வேலை செய்கிறாங்க. இங்கே மோட்டர் சேவை விடுறாரு மச்சான், அவங்களாம் செய்கிறாங்களே, இவங்க எல்லாருக்கும் பிஸ்னஸ்லாம் நல்லா வரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லோரையும் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற ஒரு தாட்டில் நம்மளும் இங்கே இருக்கிறோம். வீடு இருக்குது, பிள்ளைங்களாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க, சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பூஜை போடுவேன். ஸோ அது அன்னிலேருந்து போன மாதத்துலேருந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போடலை. ஸோ இன்றைக்கி தான் போடலாம் அப்படின்ற பிளானு. ஸோ மத்தியானம் ஒரு 4 மணி போல் நான் அந்த பூஜை போட போகிறேன். ஸோ இப்போ எனக்கு காலையில் தூண்டி போட போனேன், மீன் இல்லை, வந்துட்டேன் நானும் புனிதனும். இப்போ போய் சாப்பிட்டுட்டு பூஜைக்குள்ளே ஜாமான் வாங்கிட்டு பூஜைக்குள்ளே வேலையை ஆரம்பிக்கணும். ஓகேவா, முதல்ல சாப்பிட போவோம். ஓகே, வந்து கொண்டு மீன் சாப்பிட்டுட்டேன் நம்ம ஃபேவரட் கடையில். நானும் சேஃபும் உட்காந்துருந்தோம். இந்த பொண்ணு யாரும் தெரியல, வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்கள் கூட. ஸோ லஞ்ச் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே போய்ட்டு ஜாமான் வாங்குற வேலை. அரவிந்த் அவங்க இல்லை, அதனால் தனியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சேஃபை வந்துட்டு இன்வைட் பண்ணேன். சேஃப் ஒரு 4 மணிக்கு கோயிலில் சாமி கும்பிடுவேன், புத்து கோயிலில் வீட்டில். கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள். வரேன் கண்டிப்பாக. வெத்தலை பாத்துக்கு வச்சு அழைக்கணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் பிச்சு. அதெல்லாம் ஒன்று வேணாம், குணா கொட்டு வட்டா. ஓகே தான் கூட்டாங்க. ஓகே, குருண்ணா ரிகவர் ஆகிட்டாங்க. குருண்ணா ஓகே, எப்படி இருந்த வீர மாதிரி இருந்தீங்க, எப்படி ஆக்கி விட்டுச்சிங்க கைங்க? செம்மாடி தாமில் இருக்குது, கால் கை எல்லாம் சுற்றி எல்லா இடத்துலையும் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், சீக்கிரம் கை கொடுக்கலாம். வணக்கம். நீங்கள் தானே நேற்று பார்த்தீங்க ஊசி குத்தும் போது? ஓகே வேணா வலி. நேற்று ஊசி குத்தும் போது டாக்டர் வந்து உங்களை திருப்பி படுக்க சொன்னார். இல்லை, படுக்க சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அவங்க திரும்பி படுக்க முடியாது, நம்ம தான் தூக்கணும்னு சொல்லிட்டு நானும் சந்துருலாம் தூக்கணும். ஓகேவா? உடனே கேளுங்க, நாங்கள் தான் தூக்கணும். அப்போ சுழுவாரை பிடிச்சி இழுத்தாங்க டாக்டரு. இழுத்துனோட நான் சந்துருக்கிட்ட சொன்னேன், எவ்வளோ பெரிய ஜாமான் பாரு அப்படின்னு சொன்னேன். சந்துருக்கு சரியான சிரிப்பு, கரெக்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது. டாக்டர் குத்துனாங்க பாருங்க ஊசி குத்தினோட நீங்கள் டே யாரா என் தூத்தில் குத்துறதுன்னு கத்தனீங்க. நாங்கள் அதை பற்றி பேசுனதுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தீங்களா? சிரிச்சு எங்களுக்கு ஒரு சைட்டு கவலை தான், அண்ணன் விழுந்துட்டாங்களேன்னு. இன்னொரு சைட்டு கொஞ்சம் சிரிப்பு தான். ஸோ எப்படி இருக்கு வலி? ஓகேவா? சும்மா இதுக்கு ஜப்பானுக்கு போகிற மாதிரி இருக்குது வலி. ஹாலிடேக்கு போகிற மாதிரியா? சரி, அப்புறம் போய் அந்த ரத்தம் செக் பண்ணதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ ட்ராஜிங் பண்ண மாட்டோம். அப்போ ஒரேடியாக செஞ்சிடலாம். சரி, 4 மணிக்கு புத்து கோயிலில் வீட்டில் சும்மா பூஜை போடுவேன், வந்து பூஜை மட்டும் போட்டு போயிருங்க. சென்று வந்துடுங்க 4 மணிக்கு. ஓகேவா? கண்டிப்பாக வந்துடணுண்ணே. உங்கள் வரைக்கும் எப்படி கிளம்ப லேட்டாக இருக்குது? எங்கே கிளம்புறேன்? இல்லை கிளம்புறேன். ஓகே, புனித வீட்டுக்கு வந்திருக்கேன். தினம் சாப்பாடுக்கு புனிதங்கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணணும், சாமி கும்பிட்றதுக்கு. புனிதனை கூப்பிடும். புனிதன் கமான்,
ஐயோ நாய் குலைக்குது. குளிச்சிட்டிங்களோ? இல்லையா அதான் வந்ததுக்கு வந்து குளிக்க போனோம். நான் குளிச்சுட்டு தான் கடலுக்கு வந்தேன். சரி, நானும் குளிச்சு தான் கடலுக்கு போனேன். சாமி கும்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு சமைக்கலாம்? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சாமி கும்பிட்றீங்க. எதை நீங்கள் தான் சொல்லணும். நான் ஒரு 600 பேர்கிட்ட இன்வைட் பண்ணியிருக்கேன். 20 பேருக்கு சமைப்போமா? 1000 பேருக்கு சமைப்போமா? ஓகே 20 பேருக்கு ஓகே. 20 பேர் ஓகேவா? நான் போய் இன்னும் கூப்பிடணும். பீச்சிலலாம் கூப்பிடலன்னா 20 பேர் ஓகே. என்னென்ன மெனு? சும்மா சிம்பிளான மீன் காஃபி. சம்பால் வேணுமா? சம்பால் நெத்திலி சம்பாலையா? ஓகே. சைவமா இல்லையா? சைவம் தான். சைவம் நெத்திலி சம்பால். ஓ ஆமாம், கோச சம்பால். மீன் காஃபி போவோம். என் கோப்பி வேணா கொஞ்சம் கறிப்பாப்பு அது மாதிரி வாங்கிக்கலாம். ஜோதிகிட்ட வாங்கிக்கலாம். ஓகே சரி, எவ்வளோன்னு சொல்லிடுங்க. மீனும் காஃபியும் 5.5 வெள்ளி வரும் ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு மீன் காஃபி. சரி, அப்போ 20 பேருக்கு 20 பேர் கணக்கு போட்டுருங்க. 100 110. ஓகே சரி, எனக்கு இது அனுப்பி விட்ருங்க. ஓகே. அது பேர் என்ன? எது? கியூஆர். கியூஆரா? ஓகே சரி. இப்போ நான் போயிட்டு பீச்சில் ரவி மாமா இடத்துலலாம் சொல்லிட்டு வர போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் போயிட்டு குளிச்சுட்டு சரிட்டு அப்புறம் அடிக்கிறேன். ஓகே, நான் வங்காளி ரவியை கூப்பிட்டு போயிட்டு ஜாமான் சாமி ஜாமான்லாம் வாங்கி வச்சிடுறேன். சரி ஓகே. அண்ணே எங்க வந்து ஒரு கை கொடுப்போம், அல்லோ சொல்லுவோம், அதெல்லாம் இல்லை. நேராக கொண்டு வந்து சாப்பிட்ணும். மங்கருக்குள்ளே காலை வச்சுனோட கொண்டு வந்து தான் சாப்பிட்ணும். அப்பா சுசு நீ? அப்பா சுசு? ஓ சோயா, சுசு போயா. அண்ணே இங்கே போகிறேன்றீங்க, அங்கே போகிறேன்றீங்க, ஒரு இடத்துல உட்காரமான்றீங்க. என்ன உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார முடியுமா? சரி, ஒரே இடத்துல உட்கார இடம்னாக்க சரி. எங்கள் அண்ணன் என்ன பண்ணீங்க? அது நான் கேட்குறோம். பீச்சில் இருக்கும்போது கடலில் தூண்டி போட்டுருக்கும் போது கோயில் இருக்கு. நீங்கள் கோயிலே அங்கே பரதட்சணை செஞ்சீங்களா 108 வாட்டி? ஏன் இவ்வளோ நேரம் கோயிலில்? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? சாமி கும்பிட மாட்டேன். கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். கும்பிட மாட்டீங்க. சாமியே இறங்கி வெளியே போயிடுவாங்க. சரி, 4 மணிக்கு என் வீட்டில் அந்த புத்து கோயில் இருக்குமே, அதில் பூஜை போடுறேன். ஓகே, சமையலுக்கு புனித ஜாமான்லாம் வாங்குறாங்க சமையலுக்கு இன்னைக்கு. ஸோ இப்போ என்னென்னா சமைக்கிறதுக்குள்ள ஜாமான், சாமிக்குள்ள ஜாமான் எல்லாத்தையும் வாங்கி பேசி ஸ்டாண்ட் பை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் டேபிள்லாம் அடிக்கிட்டு ஆளுங்களை இன்வைட் பண்ணுற வேலை செஞ்சிடலாம். புனிதம் பாருங்கள், கடையில் ஜாமான் பார்க்குற அழகே என்ன மாதிரி அழகாக இருக்குன்னு. சரியான அழகு. 3 கிலோவோட சொன்னாங்க. ஜாத்தி எது? ஜாத்தி எல்லாம் வேறு வேறு பேரில் இருக்குது. அந்த கடைசியில் உள்ளதாக என்னது? மீன் குறைக்கு வெண்டைக்காய் போடக்கூடாதா? உண்மையாவா? உன் காலிப்பா போடலான்னு சொல்கிறான். வெண்டைக்காய் அடிப்பாத ஒன்று. மீன் குறைக்கு வெண்டைக்காய் போட்ட ஆள் நீ தான்டா. அண்ணன் பயந்துட்டாங்க. மீன் குறைக்கு வெண்டைக்காய் போட்டிங்கன்னா கொலன்னு ஆயிரும். சாவி போடலாம், பூட்டு போடலாம். மீகோரனுக்கு வந்து அதுமே எல்லாம் போயிடும். ஆமாம். உங்களோட டைலாக் ஒன்று விடுங்கண்ணே. என்னய்யா? ஏவா ஏவா கப கப நோனா சிங்கப்பூரா ஒப்ப மோனே. பழைய ரெக்கார்டில் இது பழைய ரெக்கார்டு. அவங்க நீ எங்கே பார்த்தாலும் ஏவா கவா கவா அப்படிடுவாங்க. பழைய ஆள் அவங்க. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. ஓகே, ரத்த கோயிலில் அந்த ஊதுபத்தி எல்லாம் சீன சனி செய்வாங்களே அந்த கடையில் இந்த ஐட்டம் எல்லாம் வாங்கணும் இடத்த செய்கிறதுக்கு. சப்பாத்து விற்கிது வருங்க. நம்ம கைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. ஓகே ரைட்டு. ஊதுபத்தி இந்த பெருசு அந்த மாதிரி ஊதுபத்தி கொஞ்சம் எடுத்துருங்க. மண்ணு கொளுத்திடுவோம். நம்பர் இருக்கும் தானே அதில்? நம்பர் உள்ளது.
ஓகே ஜாமான்லாம் எடுத்தாச்சு. ஊதுபத்தி, சாப்பாடு, சாமிக்குள்ள ஜாமான். அப்புறம் இந்த ஊதுபத்தி வாங்கிட்டேன் அந்த வாட்டி. பெரிய ஊதுபத்தி கொளுத்துவோன்னு கொளுத்தி விடுவோம். சாமி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம சீரியஸாக பேசியிருக்கோம். பக்கத்தில் ரொம்ப நேரமாக வேகமாக பேசியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இறந்தவங்களுக்கு பார்த்தீங்களா கான்ஃப்ளெக்ஸ் இது இறந்தவங்களுக்கு மில்லோ அதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. இறந்து போய் மேலே இருப்பாங்க. அதான் மச்சான், மத்தியானம் 4 மணிக்கு வந்துட்டு வீட்டில் அந்த புத்து கோயில் இருக்கும்ல, அதில் பூஜை போடுறேன். வந்துட்டு உங்கள் பொண்ணான காலுங்களை வச்சு அந்த இடத்துல சிறப்பு படுத்திட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன். சரி சரி வந்துடும். நல்லதாக வேண்டிக்கிட்டு நல்லதாக நடக்கணும்னு. நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் பிஸ்னஸ் நல்லதாக இருக்கணும்னு. சரி கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் இடுப்பு டான்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன சாப்பாடு மாதிரி சொல்லு. மீகோன், வேற நெத்திலிப்பிடி சம்பால், ஓகே. அப்புறம் வந்து சைட்டில் வந்து கோழி வறுவல், ஆடு பெரட்டல், அது எல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணல. சரி வர சரிங்களா? குயெல்லாம் இருக்கும், கறி பாப்பு, அது இதெல்லாம். அதெல்லாம் மாட்டேன். சரி, என்னென்ன வேணும்? ஓகே, பீவ் நசல் இது சம்பால். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. டிமாண்ட் வேறு. ஆட்டுக்கறி இருக்குங்களா? சின்னோண்டு புத்தில் செஞ்ச கோயிலுக்கு கூப்பிட்றது கூட டிமாண்ட் பார்த்தீங்களா? ஓகே, மொத்த ஜாமான்லாம் ஓகே. இப்போ வந்து பழம் வாங்கணும். என்ன பழம் வாங்குறதுன்னு பழம் வாங்கி வச்சு. பின்னால் என்ன அது காணா போச்சு திடீர்னு. ஒன்றுக்கு இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்கீங்க நீங்கள். ஸ்டைலுங்களா நீங்கள்? எங்கே போகிறீங்க? நேராக முட்டை விற்கிற இடத்துக்கு பழம் வாங்க வந்தோம். இது ஆப்பிள், பீச் இது வாங்கிட்டு வர சொல்லிச்சு. புரியுதேன். சின்னதாக இருக்குன்னா எடுக்காத, பெருசாடு. 2 பழம் போதும். இது ஒன்று ஓகே, இது ஒன்று ஓகே. கண்டிப்பா. இது என்ன பழம்? அது இல்லை, அது பச்சை கலரில் இருக்க. மேலே மேலே இந்தியன். படிக்காத என்னைய பாரு. அது பழம் பேர் என்ன? தெரியலையா? கையில் எடு ஒரு பழத்தை. எடுறா. பார்த்துருக்கியா? என்ன பழம்? பார்த்துருக்கேன். பழம் பேர் என்ன? சரி படித்து சொல்லு, படித்து சொல்லு. இந்தியன் கிரிம்சோன். இந்தியன் கிரிம்சோனா கிரேப். அது மேலே உள்ளதுடா, கிரேப்போட கீழே பேர் மட்டும் அங்கே இருக்கு. மெக்சிகோ அவன்கடா. என்னது? மெக்சிகோ அவன்கடாவா? அவன்கடாவா? அவன்கடா. கரெக்டாக சொல்லிட்டேன். சிக்காப். இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீக்கிங், பிரிட்டிஷ், தமிழ். எஸ். சையாட பக்கோ எல்லா ஜாமான் வாங்கிட்டேன். நெத்திலிப்பிடியை மறந்துட்டேன். அந்த அங்கிள்கிட்ட நெத்திலிப்பிடி வாங்கிட்டு நெத்திலிப்பிடி வாங்கி கொடுக்கணும். ஏன்னா சம்பால் இருக்குது. நம்ம ஓஹோ கடையில் தான் வாங்குவோம். என்ன நெத்திலியாக இருந்தாலும் நெத்திலி வாங்குறதுனா ஓஹோ கடைக்கு வாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? ஓகேவா? வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? வீட்டில் இல்லை, வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு ஐயோ அண்ணன் வீட்டுக்கு தெரியாமல் வந்துருக்கேன். ஓகே ஓகே. எப்போ பலே கேன்சல் பண்ணுங்கள் டிக்கெட். இன்னும் 2 நாள் தப்பா பண்ணுங்கள். ப்ளீஸ்லாம் வாங்கிட்டீங்களா? ஓகே ஓகே. வீட்டில் ஒரு சின்ன கோயில் இருக்குது, பூஜை போடுறோம். கொஞ்சம் வந்து நெத்திலிப்பிடி சம்பால் செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்து வாங்க வரேன். வாங்க. ஓகேயா? எங்கேருந்து வரீங்க? பிள்ளைங்க. ஓகே ஓகே. தேங்க வரைக்காங்க. இன்னைக்கு ராத்திரி, நாளைக்கு யூடியூப்பில் பாருங்க. தேங்க்யூ. Kasih saya. Jual balik ibu. Besok
Saya membuat sambal lah ni. 150 gram ke macam saja. Saya mau buat. Saya punya rumah sana ada tokong mah. Saya mau sembayang bikin sambal. பூஜை போடலான்னு பார்த்தா காற்று எப்படி அடிக்குது பாருங்க. செம்ம காற்று. இதில் வெல்கம் பண்ணுறது என்ன பண்ணுறது காற்றுக்கு சரியான காற்று. மங்கூரில் தண்ணி வேற இல்லை. ஐயோ, நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நடக்கும். சரியான காற்று. கடல் பாருங்க போது எவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. இப்போ திருப்பி காற்று கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கீழே விழுவுது, இலலாம் மருத்துவம் வந்து. ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம மங்காளி ரவி மச்சான் கோயிலெலாம் சுத்தம் பண்ணிட்டாங்க அங்கே. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு செட்டப் பண்ணிவிட்டு கொஞ்சம் குயிலாம் ஆர்டர் பண்ணிட்டேன். செட்டப் பண்ணிவிட்டு கைங்கள்கிட்ட வர சொல்ல வேண்டியதுதான். அதுக்குள்ளே இங்கே ஆட்டு அரிசி இருக்கா கோழி அரிசி இருக்குதா அப்படின்னு எல்லாம் கேட்குதுங்க. இதுங்களை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட செய்ய முடியல. ரொம்ப கஷ்டம்ல. ஓகே, மச்சான் வந்துட்டார். இப்போ கோயிலெலாம் சுத்தம் பண்ணி கூட்டி இது பண்ணிட்டோம். புகைலாம் போட்டாச்சு. காளிப்பா டேபிள் தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு அங்கே. புகையில் தெரியுதா? இன்றைக்கி காளிப்பா பார்க்க போனால் போட்டு 2:30 மணிக்கு வெளியாகணும். ஆனால் வெளியாகலை. காரணம் வந்து கடல் காற்று வந்துருச்சுல. காமிச்சல கடல் பொங்கிருச்சு. ஸோ காளிப்பா போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகவே கடல் பொங்கி இன்றைக்கி பூஜை போடணும்னு இருக்குது. ஸோ மச்சான் வந்துட்டு இதோட மச்சான் தான் இது சரியான ஆள். ஏன்னா அவர் தான் வந்து அன்றைக்கி சுத்தம் பண்ணுவார். ஸோ அன்றைக்கி அதனால் மச்சானே அன்றைக்கி குட்டி பூசாரி ஆக்கியாச்சு. ஸோ கைங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டீமு வந்துட்டு பீச்சில் உட்காந்துருக்குங்க. ஒரு டீமு கடையில் உட்காந்துருக்குங்க. யங்சானில் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வருவாங்க. பங்கூரில் கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து தண்ணி வேறு இல்லை. ஏதாச்சும் நடக்கணுமே. வேணா கழிப்பா கழிப்பா ஆமாம் ஒன் செயல் கழிப்பா ஒரு ஜோக் சொல்லிட்டு போகிறேன். வரல ஆள் இல்லை. அந்த பழம் அதை பார்த்தியா? அது பேர் என்ன? அவங்காராவா? கையில் ஸ்கீல் வச்சுருக்க மச்சான். இதோட நன்னாசு தான் பாரு, இப்படி முளைஞ்சிருக்காரு பாரு. நீங்கள் இந்த புத்து வந்துட்டு ராத்திரி போல் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு வந்து மூஞ்சி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். வாய், கண், மூக்கலாம் ராத்திரி போல் வந்துட்டு அது கிளியராக தெரியும். ஐயர் ஃபேமிலி வந்துட்டாரு. முக்கியமான ஆள் பாருங்க. வந்து துணிலாம் மடிக்கிறாங்க. ஆமாம், இப்படி மடிச்சிடுவோம். அப்படி அடிச்சிடுவோம். இல்லை, எப்படி மடிக்க? நீங்கள் எப்படி மடிக்கலாம்? இப்படி சின்னதாக மடிங்க. எப்படி? அப்படியே மடிக்க. அப்படி இல்லைண்ணே. அப்படியே மடிக்க. இப்படி மடிங்க. இப்படி மடிச்சு வரீங்க. அப்படியே மடிக்க நீங்கள். பரவாயில்ல மச்சான், அவனுக்கு வீட்டில் படம்லாம் மடிச்சிருக்க போல இருக்கு. ஓகேவா? எத்தனை பேர் கட்டி விட்டு பார்க்கன்னு தெரியல. ஆமாம், இது எப்படி கரெக்டாக வருதுன்னு பார்க்குறேன் நான். பிடிக்கணும். எப்படி? அது பேர் அங்கே இருக்க ஓரத்தில் கயிறு. எங்கே? அது பேர் ஓரத்தில் கயிறு. அங்கே கோயில் ஓரத்தில். அது என்ன மேலே இருக்கு? மேலே இருக்க. அதில் என்ன பிரிங்க? ஓ, மின்ற ஓட்டுறா. ஓகே. ஐயா, அப்புறம் வந்து பூஜை போட்டு போங்க. அப்படியே போட நிற்காது. இதை உள்ள போட்டு ஒரு சுருக்கா போடுங்க. அதுக்குள்ள இருக்கி கட்ட போறா. கட்டி விடுங்க. அப்பதான் பறக்காது. அதுக்குள்ளே கம்பு ஓட்டு வச்சுருந்தா முடிச்சு போடணும். அப்படியே பொழுவாது. வாங்க மண்டூர், எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு இது அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தெரியாது சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். ரைட்டு. நம்ம கற்றுக்குறோம்.
இந்த வீடு என்னோடய ஏரியா இதெல்லாம் ரொம்ப அமைதியாக வெறும் குருவி சத்தம் கொண்டு கேட்டுக்கிட்டு இப்படி தானே இருக்குது. புகை போட்டுக்கிட்டு அழகா கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் குணால அந்த டீம் எல்லாம் வந்து இறங்கினோட இடம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு ஆள் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தானே. அதுக்கப்புறம் எல்லா மண்டோருங்களும் வருவாங்க. இதை எடுத்து அங்கே போடு, அதை எடுத்து இங்கே கட்டு, இதை எடுத்து அங்கே வைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே வேலை செய்யாதுங்க. உண்மையா இல்லையா மச்சான்? அது பேசாதானே, அது எல்லா இடத்துல உள்ளது தானே மச்சான். ஆமாம். அடிச்சு ஊற்றுவா அப்படியே தெளிச்சு விடு. இந்த ஒரு பாசி ஒன்று இருந்துச்சு, அந்த பூரோ செஞ்ச வேலை தான். அதனால தான் அந்த பாசியை நான் இது பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அடிச்சு விட்டான் பாரு கீழே. இதோட மண் எடுத்து போயிட்டு அது ஓட்டையை அடைச்சாரு. மண்ணெல்லாம் எடுத்துருச்சு பாரு. ஓ, அந்த ஹார்ன்பில் அந்த பாசியில் குண்டு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிச்சுல, இங்கே உள்ள மண் எடுத்துருச்சோ. ஓ, எனக்கு தெரியாது. ஆமாம், அந்த இடத்துல கொஞ்சம் குறைவா இருக்கு. இல்லைன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஆமாம், விட்டமா புட்டை வீணாக்கிடுவா சொல்லிட்டு பாசியை பரட்டி போட்டேன். ஆமாம், அது சன்று எடுத்துட்டு போயிடுச்சு. ஓகே, பாசி. ஆமாம், 2 வருஷம் நான் வந்து நாள் ஊதி பற்றி குடிச்சு வச்சு இது உங்களை வாங்க அப்படி பேர். லேட்டாக இருந்தாலும் லேட்டாக சார்ந்துருக்கீங்க. ஆனால் உருவாக்குனது அவங்க தான் உருவாக்குனது. நான் இடக்காலத்தில் வந்து சரி விளக்கெல்லாம் அமைஞ்சு கிடக்கும். ஏன்னா இவங்களும் இங்கே இருக்க மாட்டாங்களா, அப்பப்போ போயிடுவாங்க. அப்போ நம்ம பைக் வைக்கிறோங்க மச்சான், அவங்களோட மோட்டர்லாம் இங்கே வச்சுக்குவாங்க. சுத்தம் பண்ணிட்டு ஸோ அதனால் இவர்கிட்டையும் வந்துட்டு ஏதாச்சும் ரிக்வஸ்ட்னா இங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து எனக்கு தொகை எதுவும் இல்லைன்னா கூட என்னோட வாகனம் ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படியாச்சும் காசு கொடுப்பாரு, இந்த வாகனத்தில் வச்சுக்கோ இந்த காசுன்னு. அவ்வளோதான். ஓகே, முத போட கொடி விளக்கில் நெருப்பு வைக்கிறது, அது கொஞ்சம் அப்படி வை. கொடி பறக்கிற மாதிரி வை. அப்படி வை, பறக்கிற மாதிரி வச்சான். ஓகே ஓகே தான், ஓகே தான். இவர் வந்து இவங்க மங்காளி ரவியோட முன்னுக்கு வச்சிரு, அவர் மக. இவர் அப்பப்போ வருவார், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் டெரரிஸ்ட், அவர் மூஞ்சி காட்ட மாட்டார். இவர் பேர்ன் வந்துட்டு இப்போல ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, கியூட் ஹோட்டல்னு. ஸோ இப்போக்கு போனீங்கன்னா தங்க போகிறீங்கன்னா பேர்னோட ஹோட்டலில் தங்கலாம், மெருவில். பின்னால் உள்ளவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் மீன் தேவராஜ். இவர் வந்துட்டு நம்ம கேம்பிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செக்ஸியாக படுத்திருப்பார் வலையில். அறியும் சம்பவம் சொல்லிட்டு சொருவு மச்சான். அது ஒரு ஷேப்பில் வரும். எது நடுவா வரும்? இது நடுவா பக்கத்தில் வச்சா அது ஒரு ஷேப் தெரியும். அவர் தான் மண்டூர் சொல்றாருல்ல, கேளு மச்சான். அது பிரச்சனை இல்லையா, அது என்ன சமமாக கொடுக்கணும், 100 ரூபா அடுத்து தான் வாங்கிடணும். இங்கே என் மோட்டர் நம்பர் வந்து போது 5 வருஷம் ஒன்றுட்டு எழுதுங்க எல்லாரும். சீக்கிரம் வண்டி 4 ஆச்சு, 3 மணி நேரத்துக்கு எழுதிடணும். அடித்தா இதை பார்த்து அக்கௌண்ட் வாங்கி போடுறேன், போட்டு விடுங்க. இன்னைக்கு கொடுக்க மாட்டேன், நாளைக்கு தான் கொடுத்துருவா எல்லாம். புனித மீன் பொரிக்குதுல, அந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டு அப்புறம் வா. மகிழ்ச்சி. அது வேணே அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு உப்புலாம் போடலாம் கையெல்லாம். நம்பரை சொன்ன நீயே இப்போ எழுதிக்க வேண்டியதானே, அது என்ன வேற ஆள்? எழுதிட்டேன். சரி, நம்ம மோட்டர் எழுதிருந்தேன், ஒரு super கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஜோதி அக்கா கடையில் இதெல்லாம் வாங்கிட்டோம், குவே அதெல்லாம். ஸோ இவங்க தான் பொரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி. ஓகே, டேய் வாடா, கச்சோர் பண்ணாதடா, வேலை செய்கிறவங்களா இதே வேலை கையில் பாரு, பொறுக்கிட்டு வந்துட்டான். ஓ, சாப்பாடு வைக்கிறப்ப குளிச்சுறா, இது மட்டும் கொளுத்தி விடுவான், அப்புறம் கொளுத்திக்கணுமா? ஓகே, அது கொண்டு போய் டேபிளில் வச்சுருங்க, ஆளுங்க சாப்பிட்டோம். அப்போ மீன் ஒன்று முன்னுக்கு வச்சுருங்க. ஆமாம்,
லைட் அடிச்சு கொடுத்துங்க வந்து இது இதெல்லாம் கொடுத்து விடுங்க. சாப்பாடு வைக்கிட்டோம். சாப்பாடுலாம் வச்சிடும். சாப்பாடு மீகுண்ணே அது ஓகே காமிச்சு கொண்டாடுவான். இருங்க, கறக்க பூசாரி சொல்கிறாருல்ல. கொளுத்து விடு. ஆ வச்சோடனே இங்கிட்டு கொளுத்து விடு. அல்ஃபான்ஸோ வந்திருக்கீங்க கரெக்டா? ஸ்ப்ரேஸ் சரி, இப்போ யார் பார்த்துக்கிறா? ஜெத்தியா? வேற யார்? நான் ரகு பார்க்க சொல்லிட்டேன். அப்போ விட்டுட்டு வந்திருக்கிறா அவர் பொறுப்பில். ஆ ஓகே 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 ஓகே. அவங்களுக்கு பீவன் ட்ராப் பண்ணியிருந்தேன். அந்த கைங்க நேரம் அப்படியே ஓடி துணியாக சாப்பிடுதுங்க. கம்பத்தூர் ஒரிஜினல் கம்பத்தூர். ஆ ஒரிஜினல் பங்கு கம்பத்தூர். சாமி கும்பிடுங்க. டொரியானை போட்டு போட்டு விளாடுறீங்க. டொரியானே மண்டி போய் ஒரே செய்டா. நம்ம மாதிரி தான் அங்கேயும். வா, மலையில் வந்திருக்கீங்க. வெரி குட். ஆ கைங்களும் வந்திருக்குங்க சாமி கும்பிட்றதுக்கு. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? டைப்பிங். ஆ டைப்பிங் டீம். ஆமாம், இதெல்லாம் டைப்பிங்கு. அவங்க டைப்பிங் மணிமூட்டோவா? என் காதில் டைப்பிங் பனிமூட்டம்னு விளங்குது. நானும் நினச்சேன் ஒரு மாதிரியான கை தான். பனிமூட்டத்திலே இருக்கவங்க. இதுதான் மதி 2 டைப்பிங்கு. ஸோ எல்லாம் வந்துருக்குங்க. மழை நாளாக இங்கே வச்சு கொளுத்துறோம். 5 நாள் தங்கிட்டு போனா, ஒரு 3 நாள் தங்கிட்டு போனா. நாங்க வர டைம்ல நீங்க தான் போட்டு எடுத்து உள்ளுக்கு சுத்தி காமிச்சீங்க. அது ரொம்ப வருஷமா இருக்குயா. ரொம்ப நாள் ஆமா. ஐயா கல்ல காமிச்சு யானைன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க. அவரு தான் எங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்ப. வெள்ளக்காரப்ப உங்ககிட்ட கத்துக்கணும். ஆமா சரிங்களா? சரியா, நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? ஆமா. காளிப்பாக்கிட்ட பாருங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்க காளிப்பாட்டை. நேற்று சரி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நேற்று டொரியா சாப்பிட போவோன்னு டைப்பிங் போவோன்னு சொல்லிட்டு நேற்று டைப்பிங் போனோம். அவனை கூட்டிக்கிட்டான். போட்டுக்கு போகல. நேற்றே ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்கோம். அதனால தான் பறக்கிறாரு இன்னைக்கு. வேலை ஆக்சுவலி 2:30 மணிக்கு போக வேண்டியது போட்டு. காற்றா இருந்தனால போட்டு போகல. இப்போ காற்று நின்றுச்சுல, இப்போ போவாங்க, இப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க. வந்துட்டாங்க குணான. பாருங்க மாமி ரிட்டர்ன். எல்லாம் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. பேர்ன் மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. புனிதா வாங்க. புனிதா புனிதா மீன் ஜோக்கா இருக்கா? சொத்தவங்களா இருக்கான் புனிதா. வாங்க. ஓகே, அப்படி இப்படின்னு மலையில் பூஜை போட்டுட்டு டத்தோ ஹாப்பி எல்லாம் வச்சாச்சு. கைங்கெல்லாம் சாப்பிடுதுங்க. ஸோ மழைனால சில பேர் கொஞ்சம் போயிடுச்சிங்க. பட் இருந்தாலும் ஓகே, பிளான் பண்ண பிரகாரம் நடந்துருச்சு. புனிதம் வந்துட்டு அந்த ஊதுபத்தியில் நம்பர் வருமா உட்காந்து, அது வந்து போகிறதுக்கு அப்புறம் பார்க்கலாம்ல. எப்படி உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், நம்பர் வரணும். புனிதன் வந்தால் என்கிட்ட வண்டி சொல்லுங்கள். சாமியா தெரிந்து பார்த்தா அப்படி கும்பிட்றீங்கன்னு கையில் கோலையை வச்சுக்கிட்டு. ஓகே, இது வரைக்கும் இந்த எபிசோடை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. முடிஞ்சால் என்னோடய ஸ்ரீசோனிக் ஸ்டோவை போய் பாருங்கள். ஓகே ஓகே, கைகளே பாபாய் சொல்லிடுங்க ஒரு வாட்டி எல்லாருக்கும். ஏன் சவுண்டு குறவாக இருக்குது அல்பான்சோ? நல்லா வாய்.